கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மறுபடியும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே கடைசி நாட்களில் எழுப்புதலில் பெண்களுடைய பங்கு என்ற இந்த பகுதியிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு ரகசியங்களையும், தரிசிக்கிற தரிசனங்களை குறித்தும், வெளிப்படுத்துகிற அநேக காரியங்களை குறித்தும் நம்ம தியானித்து அதனுடைய பொருளை, ஆழமான பொருளை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அதை தேவன் எப்படி அப்ளை பண்றார், நாம எப்படி நிறுத்தப்பட்டிருக்கோம், நாம் ஏன் இப்படி நிறுத்தப்பட்டிருக்கோம்னு அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தி நம்மை விடுதலையாக்கி அவருடைய ஜனங்களை அவர் மாற்றிக்கொண்டு நம்மை கொண்டு இந்த பூமியை சுதந்திரத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். ஆமென். அதற்காக அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் தேவன் அதை செயல்படுத்துகிறார். அழிவுள்ளது விதைக்கப்படும், அழியாமை எழுந்திருக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நம்ம கிட்ட எதெல்லாம் அழிவுள்ளதோ அதையெல்லாம் நாம் விதைக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து அவருடைய அழியாமையின் தன்மையை வெளிப்பட தொடங்கும். அதை தேவனை செயல்படுத்துவார். இந்த நாள்ல கூட மறுபடியுமாய் நாங்கள் இணைந்து உங்களிடத்துல கர்த்தருடைய காரியத்தை குறித்தும் இந்த காரியத்தை குறித்தும் தியானிப்பதிலும் கலந்துரையாடலும் கர்த்தர் தாமே இறங்கி கிரியை செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக் நம்ம அந்த 7 சபைகளை குறித்த காரியங்கள், ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கேட்டோம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, குறைவுகள் இதை நீ திருத்திக் கொள் அப்படின்னு ஒரு ஆலோசனை புறப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஆலோசனைக்கு எத்தனை பேர் நாம் செவி கொடுக்கிறோம்? செவி கொடுத்தாலும் எவ்வளவு பேர் நம்ம கீழ்ப்படியும்? அந்த கீழ்ப்படிதல் இருக்கு. இது ஆவியானவர் என்னை நோக்கி சொல்லு. அநேக நேரத்தில் இது யாருக்கோ சொன்ன வார்த்தைன்ற மாதிரி நம்ம போயிடும். அப்படி இல்லாதபடிக்கு அதுதான் கவனச்சிதறல். அது இல்லாதபடிக்கு ஆவியானவர் என்னை நோக்கி இதை பேசுகிறபடியால், இந்த சத்தம் என்னை நோக்கி வருகிறபடியால், இந்த வார்த்தை என்னை நோக்கி வருகிறபடியால், இந்த வசனம் என்னை வகையறுக்க வருகிறபடியால் அப்படின்ற எண்ணம், அந்த சிந்தை நமக்குள் வரும் பொழுது அது ஆவியானவரின் ஆலோசனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குறை உன்னிடத்தில் காணப்படுகிறது. யார் இதை சொல்ல முடியும்? அவரை தவிர. அவர் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய நன்மைக்காகவே இதை சொல்கிறார்னு நாம் அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் கொடுக்கிற அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக அவரே மாற்றுகிறார். இது நம்மால் முடியாது, அவரால் மட்டுமே முடியும். அப்போ இந்த 7 சபைகளுக்கும் அவர் சொல்கிற காரியம் இப்படித்தான் வருகிறது. அப்போ இந்த காரியத்தில் நம்ம என்ன தேவன் எதிர்பார்க்குறாருன்னா சிஸ்டர், அநேக நேரங்களில் நாம் ஒரு பைபிளை தியானிக்கணும், இல்லை அவருடைய வார்த்தையை வாசிக்கணும். நிறைய பேர் வாஞ்சியோடு வாசிப்பாங்க. அந்த வசனத்துலேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்காதா, இன்றைய தினத்தில் நமக்கு உண்டான வார்த்தை கிடைக்காதா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கு நடத்த வேண்டிய காரியங்கள், ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சில பேர் பார்ப்பாங்க. இன்னைக்கு நடக்க போகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறாரா, இல்லை இன்னைக்கு நடந்த காரியங்கள் இதால தானா அப்படின்றத அறிந்து கொள்வதற்கு நாம் வசனங்களை வாசிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை வாசிப்பதற்கு முன் இதை தேவன் சொல்கிறார். இந்த வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன் நாம் ஒரு விசை நம்மை ஜெபித்து இதற்குள் கடந்து போக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படின்னா, ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை ஒப்பு கொடுத்தே நாம் வாசிக்க வேண்டும். ஏன்னா ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்போ அந்த ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட, ஆவியின் சிந்தை திறக்கப்பட, ஆவியானவர் சொல்கிற சத்தம் நமக்கு கேட்கப்பட நாம் அதை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இது நடக்கும். ஏன்னா சிந்தையில 2 வாசல்கள் இருக்கு சிஸ்டர். கண்டிப்பா ஒண்ணு உலகத்தை நோக்கி இருக்கும். எல்லாருக்குமே இது இருக்கு. உலக வாசல், கர்த்தருடைய வாசல். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது கர்த்தருடைய வாசல், உலகத்தின் சத்தத்தை கேட்பது உலகத்தினுடைய வாசல். அப்போ இது 2த்தையுமே நம்ம உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்போம். சில பேர் ஒரு கருத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு வேதத்தை வாசிப்பாங்க. ஒரு சில பேர் கதவெல்லாம் மூடிடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கதவை மூடிட்டா வேதத்திலேயே அந்த வார்த்தை இருக்கு, கதவையெல்லாம் மூடிட்டு நீ உட்காந்து தேவன் வேதத்துல அரை கதவு சொல்லுவார், அரை கதவை பூட்டி. அப்ப அதை பூட்டுறோம் சொல்றதே சிந்தையின் கதவு. நம்ம வீட்டெல்லாம் பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு சிந்தையை ஓபன் பண்ணிட்டு ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு அநேக நினைவுகளை நிரப்பிட்டோம். கரெக்ட். லிட்டரலா நம்ம வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை நம்ம நினைக்கிறோம். ஆழத்துக்குள்ள போகும்போதுதான் இப்ப சிஸ்டர் சொன்னது போல அவர் சொல்றது எந்த கதவு மூட சொல்றாரு தெரியுமா? எந்த கதவு மூட சொல்றாருன்னா சிந்தையின் கதவு. எல்லாம் ரூம்ல இருக்கிற கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் தெளிவா பாருங்க. அரை கதவு பூட்டி
பூட்டுற காரியம் உள்ளுக்குள்ள பூட்ட வேண்டிய அவசியமே இல்லைல்ல சிஸ்டர். ஆனாலும் பூட்ட சொல்றாருன்னா அது என்ன காரியம், நம்ம அதை யோசிக்கணும். நீங்க பாருங்க, அது எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க, பேழையில. ஆமென். அவரே கதவை அடைத்தார். அவரோட கரம் தான் அதை அடைத்தது. கரெக்ட். அதுலயும் அவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனம் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவருடைய கரம் அதை அடைத்தது. அப்ப இந்த காரியம் என்னன்னா, சிஸ்டர் சொல்ற மாதிரி இந்த பேழையை அவருடைய கரம் தான் அடைக்கணும். ஆமென். எந்த பேழைனா உலகத்தை நோக்கி திறந்திருக்கிற வாசல். அதுதான் சகல அக்கிரமம், அநீதி, அசுத்தம் எல்லாவற்றையும் கொண்டு இருள். நீங்க அதை வந்து நிறுத்தவே முடியாது. சிந்தைக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை சிஸ்டர். கண்டிப்பா இல்ல. அதை வந்து நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. எவ்வளவுதான் நம்ம உட்கார்ந்தாலும் அடுத்த செகண்டே நம்ம ஏதாவது ஒரு சிந்தையை அவன் கொண்டு வரும் பொழுது, அந்த கவன சிதறலை அவன் கொண்டு வரும் பொழுது, அப்ப அந்த வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம என்ன பண்றோம்னா, சிந்தையிலேயே நம்ம என்ன பண்றோம், அப்படியே வந்து டர்ன் ஆயிடுறோம், டைவர்ட் ஆயிடுறோம். அந்த காரியத்தை நினைக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, கர்த்தருடைய அந்த சிந்தையின் வாசலை நாம் மூடுகிறோம், அடைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆவிக்கு வந்து கரெக்டா தெரியும் சிஸ்டர், தேவனுடைய ஆவிக்கு தெளிவா தெரியும் இந்த இருதயம் சுத்தமான இருதயம். ஏன்னா அந்த அந்த சிந்தை அதுல இருந்து வரும்போது அந்த அந்த கனெக்ஷன் வருது பாத்தீங்களா, அது ஆவியானவருக்கு தெளிவா தெரியும். ஆவியானவர் தெளிவா தெரியும். ஒருவேளை மனுஷனுடைய வெளி பார்வையில வந்து அது தெரியாது. மனுஷன் நினைக்கிற ஆக்ட் பண்ண, அதனால மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்ற காரியமே, மனுஷன் வந்து அவங்களுடைய செயல்படுத்துற முறைகளை பார்க்கறாங்க. அவங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க, எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க, எவ்வளவு நேரத்தை கடைபிடிக்கிறாங்க, அப்படி பார்த்துதான் மனுஷன் ஜட்ஜ் பண்றாங்க ஒரு ஆளு. ஆனா தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா அவர் இருதயத்தோடு எதை கனெக்ட் பண்றாருன்னா சிந்தையை கனெக்ட் பண்றாரு. அந்த சிந்தையில இருந்து அக்கிரமம் வந்துச்சுன்னா இங்க வந்து என்னதான், அங்க சிந்தையில இருந்து துர ஆலோசனை வருதுன்னா இங்க அக்கிரம சிந்தை. அந்த அக்கிரம நினைவுகளோடு நீ இருதயத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இது ரெண்டும் அடைக்கப்பட்டுருச்சுனாலே வெளியே சரீரம் வந்து பயங்கர பலனா இருக்கும். ஆமா, நீங்க நல்லா பாருங்க, இது ஒரு கனெக்ஷன். இது வந்து மேற்கு கிழக்கான கனெக்ஷன். நீங்க நல்லா பாருங்க, மேற்கு கிழக்குக்கான கனெக்ஷன் இது. இந்த மேற்கு கிழக்கோட கனெக்ட் வந்து சத்ரு இது பண்ணிட்டானா உங்களுக்கு தெற்கு வடக்கு வந்து பெருகும். ஆமென். தெற்கு சைடு வந்து ஆத்மாவின் தன்மை புறப்பட்டு, வடக்கு சைடு ஜனங்களுக்குள்ள அது சரீரத்தின் பலன், மாம்சத்தின் பலன் பெருகி முழுசும் முடிஞ்சிடும். ஆனா நம்ம அதை நின்னா நினைப்போம்னா கிழக்கும் மேற்கும் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கும். அந்த டைம்ல எழும்ப விடாதபடிக்கு ஆவியும் சிந்தையும் அடைக்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க என்ன தேவன் சொல்றாருன்னா, இதைதான் நான் பரலோகம் விரும்புகிறேன். நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் சிஸ்டர், இது நமக்குள் நடக்குது. ஆமா, அது திசைகள் வேற இருந்தாலும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருந்தாலும், இது எல்லாமே எங்க இருக்குன்னா, ஏன்னா உலகத்தை உள்ளே வைத்திருக்கிற திசைகளையும் உள்ளேதான் வைத்திருக்கிறார். ஆமே ஆமே, கண்டிப்பா காரியம் நடக்கும். நமக்கு இப்ப ரீசெண்டா கூட நீங்க நம்ம ஒரு பிரேயர் காரியம் நம்ம இணைஞ்சு நம்ம ஒரு 7 பேரை நம்ம இப்போ தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு காரியத்தை கருத்தை போட்டார் இல்லையா. ஒரு யுத்தம், அந்த தீக்கஸ்ட தலைமுறை குறித்து, சுத்திகரிப்பின் தலைமுறை குறித்து, அந்த மாதிரி எல்லாத்தையும் குறித்து செயல்படுத்துற ஒரு தன்மைக்குள்ள நம்ம கொண்டு போகும்போது அதுல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்ணு முன்னாடி காட்டினார். எப்படி அவங்க எந்த திசையில நிக்கிறாங்களோ அந்த நினைவுகளால அவங்க ஆட்கொள்ளப்படுறாங்க. ஆமென். அது ஒரு அப்பதான் ஒண்ணும் இல்லை, நம்ம வெறும் பொம்மை அதை அங்கே காட்டினார். ஏன்னா நம்ம எப்படி நினைக்கிறோம்னா நம்ம எப்போவுமே இப்படி தான் இருப்போம், நம்ம எப்படியுமே மாற மாட்டோம். அப்படி கிடையவே கிடையாது. மாற்றம் உலகம் சொல்ல பாருங்களா, மாற்றம் ஒன்று தான் மாறாது. உண்மைதான். ஏன்னா நீங்கள் எந்த திசையில் நிறுத்தி வைக்க போறீங்களோ அந்த திசையோட நினைவுகளும் எண்ணங்களும் உங்களை ஆட்கொண்டுருது. உங்கள் எண்ணம் தான். நான் ஒரு பழமொழி கூட ஞாபகப்படுத்துறேன், உங்க எண்ணம் போல வாழ்க்கை, நீ என்ன நினைக்கிற வாழ்க்கை. அது என்னன்னா உங்களுடைய நினைவுகளும் எண்ணங்களும், இந்த எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே சிந்தையில இருக்குது. நினைவுகள் அப்படின்றது இருதயத்துல இருந்து புறப்படுது. உங்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது, நீங்க யாருன்றதை டிட்டர்மைன் பண்ணுது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த 2 தன்மையும் உலகத்துல இருக்கிற வரைக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னா, உலகத்தின் அதிபதிக்கு கீழ்ப்படியும் பண்ணோம்னா அவனிடத்திலிருந்து புறப்படுகிற பலன், அவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஐஸ்வர்யம், அவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதம், அவன் திருடி வைத்திருக்க அத்தனை காரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பான். இப்ப இவங்க கூட இது பெருக 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 அவனுக்கு அவங்க மாம்ச வைராகியமா மாறி தொடங்கும். ஆமென். அப்ப வந்து என்னன்னா அவனுக்கு கீழ்ப்படுகிற காரியமோ அவனோடு கூட உடன்படிக்கைக்குள் போகிற காரியம். ஆமென். மாம்ச உடன்படிக்கை. அப்ப அதனாலதான் தேவன் வந்து அது அப்படி இந்த லிட்டரலா கொண்டு வர்றாரு. முதல்ல நமக்கு ஒவ்வொரு தலைமுறையை குறித்து கூட நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமான நம்ம அடுத்த தலைமுறையோட குறித்து நம்ம பார்ப்போம்.
அப்போ சொல்லும் பொழுது வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கணும்னு தேவன் சொல்றார். நீங்கள் பாருங்களேன், அந்த வெளிப்படுத்தல விசேஷத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பரம எருசலேம் இறங்கி வரும்போது வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள், அதற்கு அதிகாரம் பெற்றவர்கள், ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் பெற்றவர்கள். ஏன்னா இந்த 2 விஷயமும் உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, வாசல் வழியாய். அப்ப வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிற காரியம் போது உலக மாம்சத்தின் வாசல் நீங்க இப்ப 2 காரியம் சொன்னீங்க. மாம்சத்தின் வாசல் அடைக்கப்பட்டு அவருடைய ஜீவ வாசல் திறக்கிற ஒரு காரியம். அப்ப அந்த வாசலுக்குள் நம்ம பிரவேசிக்க தொடங்கும் பொழுது நம்ம எதன் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறி விடுகிறோம் என்றால் ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம். இப்ப மாறும்போது அவர் என்ன பண்றாருன்னா, நித்தியத்துக்கு நேரா நம்ம நடத்துறாரு. நித்திய ஜீவனை அடைகிற ஒரு தன்மையை கொடுத்துறாரு. ஏன்னா அதுதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தமே. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்ப அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இப்ப எப்போ இந்த ஜீவன் நமக்குள்ள பிரவேசிக்க தொடங்குதோ அதுக்கப்புறம் தேவன் நம்மளோடு ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த நித்திய உடன்படிக்கைன்றது இந்த காலத்தோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்கிற நாட்களோடு முடிந்து போவதில்ல. நித்தியமாய் 1000 வருஷம் அரசாட்சி பரலோகத்துல நித்தியமாய் வாழுகிற ஒரு உன்னதமான தன்மை, அவரோடு கூட அரசாளுகிற ஒரு உன்னதமான தன்மையிலே நமக்கு என்ன பண்றாரு அவரு? உடன்படிக்கை. அதற்கப்புறம் தான் அவருடைய வெளிச்சத்தை நம்ம மீது வீச. அதற்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த ஆராதனை, அந்த அவரை புகழ்கிற நாவு, அவரை போற்றுகிற காரியங்கள், அதிலே அசுத்தம் கலக்காத ஒரு பரிசுத்தத்தின் தன்மை வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து புறப்படுகிற அந்த கட்டளைகள் பூமியில கிரியை நடப்புகிறது தீர்க்கதரிசன தலைமுறை. அதுக்கப்புறம் அவரிடத்துல புறப்படுகிற சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்? நீங்க நல்லா பாருங்க, நீதியின் சுவிசேஷம் புறப்படும் போது தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தொழுதுகொள், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்ணி, நீங்க பாருங்க எல்லா இடத்துலயும் அந்த நீதியின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எப்படின்னா, அவர் நல்லவர், அவர் உன் பாவத்தை நீக்குவாரு, அவன் கண்ணீரை தொடப்பாரு. இல்ல, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ஒருவரே தேவன், அவரை தொழுதுக்கும். அப்ப இந்த காரியம் இந்த நீதி சுவிசேஷமாய் வெளிப்பட தொடங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜீவன், சமாதானம், நன்மை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து இப்படி போய் இப்படி திறக்குது. இப்போ கரெக்ட், அப்படிப்பட்ட காரியம் தான் கர்த்தர் போடுறாரு. இன்னைக்கு வர காலங்கள்ல அந்த காரியங்களை குறித்து கூட நம்ம தியானிப்போம். அது கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு தன்மையா இருக்குது. நீங்க ஆராதனை சொல்லும் போது ஒரு காரியம் போட முடியும். ஆராதனையில பாத்தீங்கன்னா ஒரு களி கூறுதல் உண்டாகுது. அது கர்த்தருடைய காரியம். மகிழ்ச்சியோடு கூட நம்ம சபையில நம்ம போய் ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம், பாடுறோம். அந்த மியூசிக்கு அந்த இது ஒரு தன்மையில அது நம்ம கொண்டு செல்லப்படுறோம். பட் அந்த இடத்துல நாமே நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி கொள்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகுதி ரீச் ஆனவொன்னா ஓகே இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போது ஆராதனையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நினைவுகள், யோசனைகள், பட் அது ஏன் அது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியங்கள் கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அந்த சிந்தை திறக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த ஆராதனை பாடல் பாடப்படுகிறது, ஆராதனை நடைபெறுகிறது. ஆனா புத்தியுள்ள ஆராதனைன்ற ஒரு ஆராதனை இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல புத்தியுள்ள ஆராதனைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இருந்தோம் பாடல் நடுவுலயே நம்ம சிந்தை சிதறுகிறதை நாம் உணர முடியும். அப்ப என்ன ஆகும்னா, ஆராதனைக்கு முன் இந்த சிந்தையை ஒப்பு கொடுக்கிற காரியம் வரும் சிஸ்டர். அப்ப நம்ம சொல்லும் பொழுது அந்த ஆராதனை பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுப்பாங்க. ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுக்கிற காரியம் வருது. ஆனா இந்த இடத்துல எது முக்கியமா ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் சிந்தை. அப்ப ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் வருகிற மகிழ்ச்சியோட நாம இல்லாமல் நித்தியத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லுகிற காரியம் அங்க துவங்கும் சிஸ்டர். இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் போடுவாங்க சிஸ்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நடத்தப்படுகிற ஆராதனைகள் எல்லாமே பாடல்களின் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படுது. இப்போ அவர் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொன்னாலே துதிக்கிற துதின்றதெல்லாம் அங்கே கிடையாது. அந்த துதி பாடலாகவே, அந்த பாடலில் நீங்கள் பாருங்க, இப்போ நிறைய பாடல்கள் உணர்ச்சியை தூண்டுகிற பாடல்களாக தான் இருக்குது. நீங்கள் அந்த பாடல் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அப்படி முறுக்கிட்டு வரும். அதாவது மாம்சத்தின் தன்மைகள். கரெக்டுங்களா? அப்பனா என்ன அதுல அடையாளப்படுத்தப்படுதுன்னா, சிந்தை ஒப்பு கொடுக்காத ஒரு மனுஷன் எழும்பி ஒரு பாடலை பாடுகிறார் என்றால் அந்த மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தரின் வசனங்களின் வார்த்தையாய் இருந்தாலும் அவன் எதிராய் நிற்கிற ஜனங்களுக்குள் அவன் எதை தான் விதைக்கிறான்?
மாம்சத்தை அவனுக்குள் இருக்கும் கிரியை தான் அவன் விதைக்கிறான். ஏன்னா இந்த நீங்க அவங்க கிட்ட தான் பாருங்க, ஆவி ஆத்மா சரி இந்த 3 தான் ஒப்புக்கணும். அப்ப சிந்தைக்கு அவங்க தடையே பண்றது இல்லை. தடை கட்டப்படாத பாம்பு போல அதன் வழியாய் புறப்படுறது அப்படியே எல்லாவற்றையும் கலங்கப்படுத்தி அவர்கள் கர்த்தரையே நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் மாறினா கூட 24 மணி நேரம் வர்ஷிப் பண்ணாலுமே அது அந்த சத்ருவின் அவனுடைய கோட்டையும் பலப்படுத்துகிறதா மாறிவிடுது. தேவனுக்கு எதிராக அவர்களுக்கு மாறிட்டாங்க. நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் சிஸ்டர், இதுதான் சிஸ்டர் இருதய விருத்த சேதனம் இல்லாத தன்மை. ஏன் சொல்றேன்னா, அந்த சங்கீதத்துல தாவீதோட பாடல் அதுவும் ஒரு பாடல் தானே. அவர் பாடுகிற பாடலா, மோசையின் பாடல், இவங்கெல்லாம் பாடும் பொழுது அவருடைய பராக்கிரமத்தை பிரதிபலிக்கும் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கொண்டு வருது. அவர் செய்த காரியங்கள், அவர் செய்த நன்மைகள், அவரை குறித்த காரியங்கள், அவர் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து இஸ்ரவேல் ஜனத்துடைய குறை, அதாவது நம்முடைய குறைகளையும் அங்க சுட்டி காட்டப்படுகிறது. அந்த சங்கீதத்துல நிறைய இடத்துல இதை நாங்க செஞ்சுட்டோம், இதை தவறிட்டோம், இருந்தாலும் கிருபையில தேவன் அதை மன்னிப்பேராக. அதே மாதிரி தானியெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற காரியத்தெல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுதோ, இல்ல இந்த சிந்தை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது, தேவனுக்கு நேரா ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரே அந்த உணர்வுள்ள வார்த்தைகள், தேவனுடைய உணர்வுள்ள வார்த்தைகளை இருதயத்திலிருந்து புறப்பட செய்வார். அது வாயிலிருந்து புறப்படும். அது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயமும், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளும், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட வாய்களில் இருந்து அந்த வார்த்தைகள் புறப்படும் பொழுது அது பரத்தின் காரியங்களுக்குள்ள நம்ம கனெக்ட் பண்ணணும். அநித்தியமானவைகளை குறித்து அல்ல, நித்தியமானவைகளுக்கு நேராக அது நடத்தும். ஆமேன். அதே போல நீங்க சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு வர்ஷிப்குள்ள நடத்தப்படும் பொழுது அவர்கள் ஜனங்களை நசுக்கி பிழிஞ்சு, நீ வாயத்தர, நீ வாய்த்தர, ஒப்புக்கொடு, அறிக்கை பண்ண, நீ பாவி, நீ அது இது சொல்லி நம்மை குற்றப்படுத்தியே அந்த ஆராதனைக்குள்ள கடந்து போற. அது எதை பாதிக்குன்னு நம்ம நினைக்கிறோம் சிஸ்டர்? நம்ம சிந்தை தானே அது பாதிக்குது. செவிகள் கேட்குது. சிந்தையில விருத்த சேதனம் இல்லாதது, சிந்தையில விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள், அவனுடைய வாயில புறப்படுகிற ஆராதனை ஆகட்டும், அவன் ஒரு ஆராதனை வீரனாகவே இருந்தாலுமே அவன் எப்படிப்பட்ட வீரனாய் மாறுகிறான் என்றால் குதிரை பலத்தோடு தான் நிக்கிறாங்க அவங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்கள் அந்த ஜனங்களை அந்த கசைக்கு பிழிந்து தேவனுக்கு நேரம் ஒப்புக்கூட, தேவன் நீ அவரை பாரு, அவர் இல்லாட்டி உனக்கு கடந்து போயிடுவார். அதாவது அவர் அவரை ஒரு பெரிய வில்லனாய் சித்தரிக்கிற ஒரு காரியம் அதுல வந்துருது. நீங்க பாத்தீங்க, உன் நாவு உன் அறிக்கை பண்ணு. அப்ப அந்த இடத்துல எப்படி ஒரு வேகம் வருதுன்னா, ஒரு உணர்ச்சியின் வேகம் அப்படியே பயங்கரமா எல்லாரும் நிறையிறது, அபிஷேகத்துக்குள்ள நிறையிறது, அந்நிய பாஷையில பேசுறது பயங்கரமா. அந்த நிறைவு நம்முடைய அந்த பலன், அந்த மாம்ச பலனை பெருக்கி நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஆராதனை முடிச்சிருக்கிறோன்ற ஒரு நினைவு கொண்டு வந்தது. ஆனா நமக்கு தெரியல அது எல்லாவும் பரலோகத்தின் நினைவுகளோடு கனெக்ட் ஆகுது. கரெக்ட். ஏன்னா பரலோகத்தின் நினைவுகளோட ஒரு விஷயம், அந்த ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுமா? சட்டிலா இருக்கும் சிஸ்டர், அமைதல் உள்ளதா. ஏன்னா நீங்க நல்லா பாருங்களேன், தேவன் மெல்லிய சத்தத்தை புறப்பட பண்றார். அவர் மெல்லிய சத்தத்தை கேட்கிற காரியம் இருக்குன்னா நம்மளுடைய எல்லாமே அமர்ந்திருந்து, தேவன் நல்ல ஒரு வார்த்தையை சொல்ல, நீ அமர்ந்திருந்து நானே கர்த்தர் அறிந்து, நீ அமர்ந்திருந்து, நீ அவருடைய சத்தம் பெருவெள்ளத்த சத்தம் தான். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தம், வனாந்தத்தை கிழிக்கிற சத்தம், அதிர பண்ணுகிற சத்தம் தான். அந்த சத்தம் எல்லாம் எதற்குன்னா ஒரு எச்சரிப்பு தொனிக்கும், ஒரு நியாய தீர்ப்புக்கும் உண்டான சத்தங்களே தான் இருக்கு. ஆனா தேவன் பேசுகிற சத்தம்ன்றது மெல்லிய சத்தமாய். அப்ப அந்த மெல்லிய சத்தம்னா நான் கவனமாய் கேட்டு அதை இது கர்த்தருடைய சத்தம் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு எல்லாவற்றிலும் ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை, ஒரு அமர்க்கையான ஒரு ஜீவியத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறதுக்கு தான் பரலோகத்தின் தன்மை. இங்கேயும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டு தட சத்தத்தை உயர்த்தி அதுக்குரிய மியூசிக்கை போடும்போது அந்த நேரம் ஒரு உணர்ச்சியின் பிழம்பாய் மாறுமே தவிர அது நம்ம அக்கினின்னு மாத்திடுறோம். ஆமா, அக்கினின்னு மாத்திடுறோம். அந்த உணர்ச்சி பிழம்பு எழும்பும் போது அக்கினி இறங்குதுன்ட்டோம். அக்கினி இறங்குது கிடையாது. அது அக்கினின்றது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள நம்மளை சுத்திகரிக்கும். நம்ம அநேக நேரத்துல வெளியே அந்த அக்கினியை காட்டுறோம் உணர்ச்சி பிழம்புல. ஆனா அந்த உணர்ச்சி பிழம்பு வெளிப்பட தொடங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வெறும் மாம்சத்தை தான் திருப்திப்படுத்திக் கொள்ளும். அதுதான் சிஸ்டர் இருதயத்திலிருந்து புறப்படும் சிஸ்டர்.
அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது ஆர்ப்பாட்டமாவோ ஆர்ப்பரிப்போ அமைதல் உள்ளதா, உணர்வின் ஆவியை தூண்டும் சிஸ்டர். ஏன்னா நீங்க எப்போ உணர்வின் ஆவி உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆக தொடங்குதோ அப்போ ஒரு விஷயத்தை நின்று நிதானித்து கவனித்து செயல்படுகிறத நம்ம மாறும். ஆமென். அதற்கான ஆராதனையை தான் தேவன் விரும்புகிறார். அப்போதுதான் அவர் வந்து உலாவ தொடங்குவார். ஆமென். மண்டையில ஒரு உலாவ தொடங்குவார். அவர் அது காரியங்களை செயல்படுத்துவார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். நம்முடைய அசுத்தத்தை எடுத்து பரிசுத்தமாக்குவார். நம்முடைய அநீதிக்கு நீதியை சரி பண்ணுவார். இதெல்லாம் அவர் பண்ணுவார். பண்ண தொடங்கும் போது நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ், நமக்குள்ள ஒரு மாற்றம், நமக்குள்ள ஒரு தன்மைகள், நம்ம எழும்புகிறதும் நாம கட்டப்படுறதும் நம்ம மறைக்கப்படுறதும் நமக்குள்ள தெரியும். சுயம்ன்றது வந்து அங்க ஒடுங்கும். சுயம் எப்பவுமே ஆர்ப்பாட்டம் உள்ளதாய் வெளிப்படும். ஒரு மாம்சத்தின் தன்மைகள், அதாவது அந்த சுயத்தில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோரணை, பேச்சு, நடைமுறை, பாவனை எல்லாமே எது வெளிப்படுத்தும்னா, நான் போய் இப்படி நின்னா அப்படி இப்படி ஆயிடும், நான் அப்படி பேசினேன்னா அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. தேவனுடைய வரங்கள் எப்பவுமே கடந்த நாள்ல கூட ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்கும் போது, எலியாவுக்கு தேவன் 1 மடங்கு கொடுத்தார், எலிசாவுக்கு 2 மடங்கு. அதே நாங்கள் கடந்த நாட்களை கேட்டு உட்காந்து தியானிக்க தொடங்கும் போது கர்த்தர் ஒரு ரகசியத்தை அதில் வெளிப்படுத்தினார். எப்பொழுதுமே வேதத்துல வரங்கள் கொடுக்கப்படுறது மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கு. இப்ப நமக்கு தேவன் ஒரு வரத்தை கொடுக்குறாருன்னா, ஈவந்தோ நமக்கு அந்த பலவீனங்கள் இருந்தாலும் அது அந்த பலவீனத்தோடே தான் நீங்க மற்றவர்களுக்கு அந்த வரத்தை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு சுகமாகும். உங்களுக்கு ஒருவேளை சுகமாகாது, ஒருவேளை அது வந்து இழுக்கும். ஆனா அது அப்படித்தான் தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. உன் பலவீனத்துல என் கூட நீ பரிபூர்ண பயங்கர பராக்கிரமசாலியாவும் பூர்ணம் உள்ளவனா இருந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா, என்னாலதான் இதை ஆச்சுன்னு சொல்லி உன்னை நீ உயர்த்தி கொள்ளாதபடிக்கு, உன்னை தாழ்த்தும்படிக்கு தான் தேவன் அந்த காரியத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஆனா எலிசாவுடைய வரங்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பான தன்மை. அது அவனுடைய எலும்பில் இருந்தது, அவனுடைய சுவாசத்தில் இருந்தது, அவனுடைய கரங்களில் இருந்தது, அவனுடைய ஆடைகளில் இருந்தது, அவனுடைய கண்களில் இருந்தது, அவனுடைய வார்த்தைகளில் இருந்தது. அப்ப எப்படிப்பட்ட தன்மையா அது காட்டப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர், அவனை அது குணப்படுத்தினது, உள்ளுக்குள்ள இருந்து மற்றவர்களையும் குணப்படுத்தினது. அந்த 2 பகுதியையுமே அது தன்மை உள்ள காரியமாய் மாற்றுச்சு. இப்போ கர்த்தர் வந்து ஆனால் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி வந்து அவனுடைய காரியம் முடிவுது. ஏன்னா அவன் எதற்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறான்னா, கடைசி நாட்கள் எழும்ப போகிற சந்ததிக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுது. ஏன்னா நம்ம எப்பவுமே எலியாவின் சந்ததியை தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா எலியா வந்து வானத்துல இருந்து அக்னி இறக்குனார். அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு எலியாவை போல எழுப்புங்கன்னு சொல்லுவோம். ஆனா எலிசாவின் தன்மை அப்படின்றது முதலாவது நம்மை குணப்படுத்துகிற காரியம். அவர் அடையாளமாக்கப்பட்டாரு. ஆனா அவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்ததுனால அந்த சரீரத்தின் தன்மைக்குள்ள அவர் முடிக்கப்பட்டார். ஆனா ஒரு அடையாளமாக்கப்படுற நோக்கம் எப்படின்னா, அவரிடத்துல இருந்து புறப்படுகிற அபிஷேகமாகட்டும், அந்த ரெட்டிப்பின் வரம் முதலாவது என்னை குணப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை நிறைவுள்ளவனாகும். அப்புறம் அது குறைவுகளை நோக்கி போகும்போது அந்த நிறைவு அங்கு குறைவாகும், அங்க வந்து குறைகளை நிறைவாக்கும். அப்போ எனக்குள் அந்த நிறைவு பெருகி கொண்டே இருக்கும். அதற்கு அடையாளமா தான் அவர் வந்து அந்த 1 குடம் எண்ணெய், அந்த சாரிபாத் விதவை வீட்டுல செய்தார் பாத்தீங்களா, 1 குடம் எண்ணெய். அவ வீட்டுலதான் அந்த குடம் இருந்தது. அந்த குடம் நிரம்பும் போது அதோட ரிசல்ட் என்னன்னா, அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் மற்ற காலி குடங்களுக்கு வார்க்கப்பட வேண்டும் என்பது. ஆமென். அந்த குடத்தோடயே வச்சிருந்தானா அது என்ன ஆகும்னா முடிஞ்சிருக்கும் என்ன. ஆனா அவள் எங்கெங்கெல்லாம் அந்த காலி குடங்கள், வெற்று குடங்கள் இருக்கிறதோ, அவளை சுற்றி இருக்கிற வீட்டுல எல்லாமே வெற்று குடங்கள் தான். அப்ப அந்த எண்ணெய் அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவள் அந்த எண்ணெயை விற்கிறாள். அதனால அவளுக்கு ஒரு ஆதாயம். அவள் தன் கடன்களை அடைக்கிறாள், தன்னுடைய சூழ்நிலையை மாற்றுறாள். அப்போ அவளுடைய சூழ்நிலைகளும் அவளுடைய எல்லா காரியங்களுமே மேன்மையாக்கப்படுது, குறைவுகளிலிருந்து நிறைவாக்கப்படும். அவளுடைய அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமாகட்டும், அவருடைய ஆத்துமாவின் தன்மையாகட்டும், அவளுடைய ஃபினான்ஷியல் லெவல் ஆகும், சிந்தையின் தன்மையாகட்டும், சரீரத்தின் காரியமாகட்டும், சூழ்நிலைகள் எல்லாமே இந்த அபிஷேகத்தின் தன்மையினாலே இந்த எண்ணெய் அவள் கொடுக்கிறது நிமித்தமாக அவள் என்ன பண்ணப்படுற பெருகிறாள். அதே போல இது எண்ணெய் யார் யார் வீட்டில எல்லாம் கடந்து போகிறதோ அங்கேயும் ஒரு சுகம், ஆரோக்கியம், பலன் உண்டாகும். அப்ப எல்லா வீட்டிலும் அந்த எண்ணெய் முடிந்து இனி எந்த ஒரு பாத்திரமும் இல்லை என்ற பட்சத்திலே நிக்குது. கர்த்தர் கூட பாருங்க சிஸ்டர், கடைசி நாட்களை சொல்லும் போது
என்னுடையவர்களை நான் கடைசி நாட்களில் ஒரு கோதுமை நெல் மணி கூட நான் விடாதபடிக்கு, ஒருவனை கூட விடாதபடிக்கு ஜலித்து எல்லாரையும் நான் சேர்த்துக்கொள்வேன். ஆமென். அப்படின்னா என்னன்னா, அவர் எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செயல்படுத்துக்கலாம் மாறுறாரு நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஜனம் ஒன்று கூட வீணில வழங்கக்கூடாது, ஒருத்தர் கூட விட்டு போக கூடாது. அது வரைக்கும் அந்த அபிஷேகம் அந்த 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 கடைசி ஜனங்கள் வரைக்கும் அந்த அபிஷேகம் சென்றடையும். ஆமென். அதுதான் தேவன் உன்னதத்திலிருந்து புறப்படுது. வரங்களை பற்றி நீங்க சொல்லும் பொழுது ஒரு காரியம் சிஸ்டர், வரங்களை தான் வந்து எல்லாரும் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்குள்ள இருந்து முதல்ல வெளிப்பட வேண்டிய காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா கனி. ஆமென். அதனால்தான் வந்து ஆவிக்குரிய கனிகளை நாம் நாடுகிறது மட்டுமல்ல, அதை தக்க வைத்து கொண்டு அதை எப்பொழுதும் வெளிப்படுத்தும் பொழுதுதான் வரங்கள் கிரியை செய்யும். ஆமென். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கனிகளை வந்து நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, வரங்களை செயல்படுத்துவதோ அதை நாடி அதுதான் வந்து உணர்ச்சி. ஏன்னா வரங்களை பயன்படுத்தும் போது அது மற்றவர்கள் பிரயோஜனத்துக்கு பயன்படும் போது நம்ம என்ன ஆகும்னா பிரபலம் அடையுது. ஆமென். அது சுயத்துக்கு இவர்கிட்ட போனா இந்த காரியம் வந்தது. அப்ப நமக்குள்ள என்ன ஒரு தாட் உண்டாயிடுதுன்னா, நான் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுகிற ஊழியக்காரன் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவர்களா நமக்கு விதைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மற்றவர்கள் நம்ம ஒருவேளை அவர்கள் அந்த நினைவுல கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா மற்றவர்கள் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவர் கர்த்தருக்காக வல்லமையா பயங்கரமா பிரயோஜனப்படுத்தணும்னா நமக்குள்ள ஒரு அப்படியே கனம் ஒரு செகண்ட் வந்துடும். உட்கார்ந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல அந்த வரங்கள் செயல்பட 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 அத்தனை நம்ம வல்லமையாக பயன்படுத்துகிறார் அப்படின்ற எண்ணம் வந்துருது. ஆனா இது பரலோகத்துக்கு தகுதியான்னு கேட்டா இல்லை. அதனால ஒரு அக்கிரமம் செய்கிறேன்னு என்னை விட்டு விலகி நீ வந்து பிசாசை துரத்தின ஆண்டவரே உன் நாமத்தினால் நீ எதை செஞ்சாலும் பூமியில பலன் முடிஞ்சு போச்சு. அப்ப தேவன் வரங்களை காட்டிலும் அவர் கனிகளை அதிகமாக விரும்புகிற தேவனா இருக்காரு. கடைசி நாளத்துல அவர் கொடுக்கிற வரங்கள் ரெட்டிப்பான வரங்கள். ஏன்னா ரெட்டிப்பான நம்பினால் உன்னை திருப்தி ஆக்குவேன், ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். அது அவரோட தன்மை கூட எப்படிப்பட்டதா இருக்கும். நம்மை குணப்படுத்தி உன்னை குணமாக்குவது தேவனுடைய சித்தமாய் இருந்தாலும் நான் குணப்படாமல் அந்த இடத்துல குணமாக்குனேன்னா அந்த குணமாக்குதலும் அந்த குணமாக்கப்படாதலும் அங்க கனெக்ட் ஆயிடும். ஆமா, அது வந்து ஒரு பர்மனன்ட் சிச்சுவேஷன் அங்க வராது. ஆமா, அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் வரும். ஆனா மறுபடியும் அது வரும். அந்த ரிலீஃப் எதை உணர்த்தும்னா, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதத்தை வேணா அது ஸ்லாகிக்குமே தவிர கர்த்தரோடு இணைக்கப்படுகிற நினைவுகளே அது ஸ்லாகிக்காது. கர்த்தரை நீங்க எங்கே போனா சாட்சி கர்த்தரை எனக்கு இது கொடுத்தாரு இதை பண்ணான்னு சொல்லி அதோடு நின்றுடுமே தவிர அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள கொண்டு வராது. இப்போ ஒரு வேணா அதிகபட்சம் அவங்க எழும்பி அதை சாட்சியா அறிவிக்க முடியும், அதிகபட்சம் அவங்க அதற்காக கர்த்தருக்காக ஒரு ஊழியக்கான நிற்க முடியுமே தவிர கர்த்தருடைய சித்தத்தை செயல்களாக மாற முடியும். நம்ம உள்ளுக்குள் குணப்படாதபடிக்கு வெளியே ஒருத்தரை குணமாக்க முடியாது. உள்ளுக்குள் நான் பலப்படாதபடிக்கு அவருடைய ஆவியினால் நான் மற்றவர்களை பலனாக்க முடியாது. ஏன்னா இந்த பலத்தின் நிறைவு வெளியே அந்த பலனை கொடுக்கும், இந்த சுகத்தின் நிறைவு வெளியே சுகத்தை கொடுக்கும், இந்த ஆரோக்கியத்தின் நினைவு வெளியே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்ப நம் நினைவுகள் ஆரோக்கியம் உள்ளதாய், பலம் உள்ளதாய், சுகம் உள்ளதாய், வல்லமை உள்ளதாய், மகத்துவம் உள்ளதாய் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிசல்ட் வெளியே வரும். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான நினைவுகளை தேவன் எப்படி நமக்கு தந்தருள்வார், அதன் மூலம் மற்றவர்களுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் பெருகி போகும் என்பதை குறித்து கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டை கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நம்புகிறோம் சொல்ல மாட்டோம், விசுவாசிக்கிறோம். ஏன்னா விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசிக்கிறவர்களே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. உங்கள் வாழ்க்கையிலே அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனப்படுகிற வாழ்க்கையாய் உங்களை மாற்றுவாராக. உங்களை முதலாவது நிரப்புவாராக, பின்பு உங்கள் மூலமே அநேகரை நிரப்புவாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, இந்த நாளிலே தேவன் வெளிப்படுத்தின ரகசியங்களுக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது இது எங்களுக்குள்ள அந்த நிறைவை கொண்டு எங்களுக்குள்ள அந்த நிறைவை கொடுங்க ராஜா. நாங்கள் நிறைவாக்கப்படணும் உம்முடைய ஆவியினாலே, நாங்கள் ஆரோக்கியமாக்கப்படணும், நாங்கள் சுகம் உண்டாக்கப்படணும், நாங்கள் பலன் உண்டாக்கப்படணும். உங்களுடைய ஆவி நிறைவு எங்களுக்குள்ள கட்டளையிடுங்க. எங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவி நிறைவு அது பெருகி அது வழிந்தோடட்டும், அது வழிந்தோடட்டும், அது வழிந்தோடி போகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நினைவை நீர் உண்டு பண்ணுங்க. கிறிஸ்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.